தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வார பிரைம் நியூஸ் எபிசோட் 103வது எபிசோட். கடந்த வாரம் நான் ஒரு ஐபி கொஸ்டின் கேட்டிருந்தேன். இந்தியாவில் ஏற்கனவே இந்தியன் பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில மொபைல் கம்பெனிஸ் எல்லாம் இருந்தது. இவங்க திரும்ப இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிச்சு திரும்ப வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா, வந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஸோ 80% மக்கள் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 20% சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போலாவே போச்சு. ஓட் பண்ண அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். இன்றைய ஐபி கொஸ்டின், யூஎஸ்ல ஓவே மொபைல்ஸை பேன் பண்ணிட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்தியாவில் இதற்கு எந்த ஒரு சொல்யூஷனுமே கொடுக்கல. ஓவே மொபைல்ஸை பேன் பண்ணணுமா இல்லை அப்படியே விடலாமா, எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. பட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஓவே மொபைல்ஸ் மட்டும் கிடையாது, யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா பல பிராண்ட்ஸை பேன் பண்ணியிருக்காங்க, பல விதமான ப்ராடக்ட்ஸையும் பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே பேன் பண்ண பல விதமான ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் இன்னைக்கு தேதியிலையும் செல் ஆகிட்டு இருக்கு, ரொம்பவே நல்லாவே செல் ஆகிட்டு இருக்கு. டெக் மட்டும் கிடையாது, பல விதமான விஷயங்கள்ல. ஸோ நான் கேட்கக்கூடிய கொஸ்டினும் அதுதான். யூஎஸ்லயோ யூரோப்லயோ இது போல ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஏதோ ஒரு சாலிடான ரீசனை வச்சு ஒரு சில ப்ராடக்ட்ஸையோ பிராண்டையோ பிராண்ட் பண்ணதுக்கு அப்புறமாகவும் இந்தியாவில் சேல் பண்றது சரியான விஷயமா தவறான விஷயமா, அங்க மாதிரி பேன் பண்ற இடத்துல அது என்ன எதனால பேன் பண்றாங்கன்றதை பார்த்து இந்தியாலையும் இதை பேன் பண்ணணுமா, இதுதான் இன்னைக்கு உண்டான கொஸ்டின். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். தவறாம மேல ஐபிக்ல கொடுத்துருக்கேன், ஓட் பண்ணுங்க. இன்றைய டெக் ஷாட், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மொத்த டேட்டா அது எவ்வளோ வரும் அப்படின்னு தெரியாது. பட் எவ்வளோ வந்தாலும் அந்த டேட்டாவை எல்லாமே வெறும் 4 கிராம் டிஎன்ஏல சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, வெறும் 4 கிராம் டிஎன்ஏல. பிகாஸ் 1 கிராம் டிஎன்ஏல மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 455 எக்ஸாபைட் டேட்டாவை சேவ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாபைட் அப்படின்றது நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 பில்லியன் ஜிபி டேட்டாவை சேவ் பண்ண முடியுமா 1 கிராம் டிஎன்ஏல. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய டிஎன்எஸ்லாம் எவ்வளோ டேட்டா சேவ் ஆயிருக்கு டிஃபால்ட்டா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இன்றைய டெக் செய்திகளுக்குள்ள போறதுக்கு முன்பாக ஒரு சின்ன மெசேஜ். பிளாஸ்டிக்ஸை முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்றதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இது என்னுடைய ரெக்வஸ்ட். பிகாஸ் நானும் நான் செய்து ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட இந்த ரெக்வஸ்டையும் வைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க முடியாது, பட் தவிர்க்கக்கூடிய சூழ்நிலைகள் பல இருக்கு. அந்த இடங்கள் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணலாம். சும்மா தேவையில்லாத பிளாஸ்டிக், அதுவும் ரீசைக்கிள் பண்ணவே முடியாத பிளாஸ்டிக்கை முற்றிலும் யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணலாம். இது என்னுடைய ரெக்வஸ்ட். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்க. இன்றைய ஃபர்ஸ்ட் டெக் நியூஸ், போக்கோ F1க்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஜூன் 9ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் அப்படின்றது போல சொல்றாங்க. மேபி கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் நானும் எதிர்பார்க்கிறேன். 18,000 ரூபாய்க்கு போக்கோ F1 உடைய பேஸ் மாடலை நீங்க வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த தேதியில இந்த பிரைஸ்க்கு ஒரு நல்ல ஆஃபராகவே இருந்தாலும் நான் யாருக்குமே வாங்குறதுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் இன்னும் ஒரு சில தினங்களே இருக்கு. K20 வரப்போகுது. எல்லாமே இந்த 20,000 ரூபாய் பட்ஜெட்ல தான் வரும். ஸோ பொறுத்துருங்க, இந்த ஃபோன் வாங்காதீங்க. பட் ஆஃபர் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. கூகுளுடைய ஸ்டேடியாவை இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்பப்பெல்லாம் லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு 15 கண்ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்துல நவம்பர் மாதம் வரப்போறதா, அதில் இந்தியா கிடையாது. பட் அடுத்த வருஷம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கூகுள் ஸ்டேடியாவோட மினிமம் ஸ்டார்டிங் ஆஃபர் அப்படின்றது $139 அப்படின்றது போல வச்சிருக்கிறதா சொல்றாங்க. டெவலப்பருக்காக ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் ப்ரிவியூவா. பட் கூகுள் ஸ்டேடியான்றது என்னன்னு தெரியாதவங்களுக்கு இப்போ என்கிட்டயும் கம்ப்யூட்டர் இருக்கு, பட் ரொம்ப பவர்ஃபுல்லா இல்லை. புது கேம்ஸ் எல்லாம் எனக்கு விளையாடணும் அப்படின்னு தோணுது. பட் எங்கே போய் விளையாடுறது அப்படின்ற சந்தேகமெல்லாம் இருக்கா? கவலையே வேண்டாம். உங்ககிட்ட ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட், பிசி எது இருந்தாலுமே சரி, ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் ஸ்டேபிளாக நல்ல ஃபாஸ்டான இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதும். அதை யூஸ் பண்ணி டேரெக்டாக இந்த கூகுள் ஸ்டேடியா மூலியமாக எவ்வளோ பெரிய கேமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கிராஃபிக்ஸ் இருக்கிற கேமாக இருந்தாலும் சரி, நீங்கள் 4K 60 FPS வரைக்கும் HDR சப்போர்ட்டோட அந்த கேம் விளையாட முடியும். அதுதான் இந்த கூகுள் ஸ்டேடியான்ற இந்த இனோவேஷன் கொண்டு வருது. நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பார்க்கலாம். எனக்கு கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ரியல்மி எக்ஸ் இந்தியாவில் கொண்டு வரதுக்கு இன்னும் காலதாமதம் ஆகிட்டே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சைனாவில் லான்ச் ஆன அந்த ரியல்மி எக்ஸோட அன்பாக்சிங் போட்டுட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் இருந்த சிப்செட் இல்லாமல் இந்தியாவுக்காகவே 730 சிப்செட்டை கொண்டு வர போகிறதா ஒரு சில லீக்ஸ் வந்துட்டு இருக்கு. பிகாஸ் ரெட்மியோடைய K20 வர்றதுனால காம்படிஷன் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால பார்க்கலாம். உண்மையிலே அப்படி இருந்தால் நமக்கு எல்லாருக்குமே நல்லது தான். ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும், போட்டியும் நிறையா இருக்கும். நமக்கு நல்ல கம்மி விலையில் ஒரு பர்ஃபெக்டான ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் ரியல்மியுடைய 5G ஸ்மார்ட் ஃபோன் அடுத்த வருஷத்துக்குள்ள லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில ட்வீட்ஸும் பண்ணியிருக்காங்க ரியல்மி தரப்புல இருந்து. சாம்சங்ல M சீரிஸ் அப்படின்னு ஒரு மாடல் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஆன்லைன்ல நிறைய விதமான மொபைல் M சீரிஸ்ல சேல் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2 மில்லியன் டிவைசஸ் நாங்கள் சோல்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அதே சமயத்தில் LG தரப்புல இப்போ W சீரிஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. இதே M சீரிஸ் பேட்டர்னை அவங்க ஃபாலோ பண்ண போறதாகவும் சொல்றாங்க. பார்க்கலாம் இந்த W சீரிஸ் உண்மையிலே மார்க்கெட்ல எந்த அளவுக்கு ஒரு டிஸ்ட்ரப்டிவான ஒரு பிரைசிங்கோட ஒரு நல்ல ஸ்பெக்ஸை கொண்டு வர போறாங்கன்னு சொல்லி.
நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதிதாக இருந்தால் என்னுடைய பேர் தமிழ் செல்வன், நீங்க பார்த்துட்டு தமிழ் டெக் அஃபிஷியல் யூடியூப் சேனல். ஸோ இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குவாலிட்டியான கண்டென்ட் நம்மளுடைய தமிழ் மொழியில தினம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்பிளுடைய WWDC 2019 ஆண்டுக்கான அந்த ஈவெண்ட் வந்து இப்போதான் வந்து முடிஞ்சது. ஸோ அதில் பல விதமான சாஃப்ட்வேருடைய அப்டேஷன் வந்து கொடுத்தாங்க, ப்ளஸ் ஹார்ட்வேரும் வந்தது. சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு iOS 13 வந்து கொடுத்துருந்தாங்க. அதே போல் 10.15 மேக் OS வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, கேட்டலினா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த OS. இதே போல் ஐபேடுக்கானவே பிரத்யேகமான ஒரு OSம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு PC எப்படி யூஸ் பண்ணுவோமோ, ஒரு மேக் எப்படி யூஸ் பண்ணுவோமோ கிட்டத்தட்ட அதே போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய அப்கிரேடுன்னு சொல்கிறாங்க ஐபேட் யூசர்ஸ்க்கு. அதே போல் இந்த ஐபேடில் நீங்கள் டைப் சி போர்ட் மூலமாக ஸ்டோரேஜ் டிவைசஸை கனெக்ட் பண்ணி ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு கூடுதலான அட்வான்டேஜ். மேக் யூசர் இது போல் ஆப்பிளுடைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. பல விதமான விஷயங்கள் இந்த சாஃப்ட்வேரில் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஹார்ட்வேர்லேயும் ஒரு சில விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லாருமே நோட்டீஸ் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றது மேக் ப்ரோ 2019 ஆண்டுக்கான அந்த எடிஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு காய்கறி திருகிற மாதிரியே வந்து ஒரு மிஷினை வந்து ஃப்ரண்ட்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சீஸ் கிரைண்டர் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. இதோடைய விலையை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை சொல்கிறேன். 4 லட்சம் ரூபாய், அதாவது கிட்டத்தட்ட $6000 இது லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட நல்ல கிரியேட்டிவாக செம்ம பவர்ஃபுல்லாக ஒரு பிசி வேணுன்றவங்களுக்கு, ஒரு மேக் வேணுன்றவங்களுக்கு இதை வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 TBக்கான ரேம் போடக்கூடிய அளவில் வந்து இது சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே போல் ப்ரோ டிஸ்பிளே HDR அப்படின்றது இன்னொரு டிஸ்பிளே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோடைய விலைன்றது 3 லட்சம் ரூபாய். ஸோ எல்லாமே நமக்கு கிடையாது, வாங்குறவங்களுக்கு ஒரு பக்காவான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றது போல தான் ஆன்லைனில் வந்து நிறைய இடங்களில் பேசிட்டும் இருக்காங்க. சாம்சங் இந்தியாவில் இப்போ 8K QLED டிவியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோடைய விலை அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் ஆரம்பிக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க இது எந்த அளவுக்கு வந்து ப்ரைசிங் எல்லாம் போகுதுன்னு சொல்லி இதுக்குண்டான ஒரு டெடிகேட்டட் பிளாக் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை பற்றி டீட்டெயில்ஸ் படிச்சு பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், படிச்சு பாருங்க. பட் சும்மா படிச்சு பார்க்கறத விட இந்த விலைக்கு இந்த டிவியில் அப்படிதான் என்னதான் இருக்கு அப்படின்றத என்னால் முடிஞ்சதுன்னா நான் பக்கத்தில் இருந்து டிவியை தொட்டு பார்த்து உங்களுக்கு வீடியோ போட முடிஞ்சாலும் போடுறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. யாருக்கு இந்த சாம்சங் QLED டிவி இந்த வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு, உண்மையில அதில் என்ன இருக்குன்றத வீடியோவில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்குன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கூகுள் மேப்ஸ்ல இப்போ ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா அதுவும் இந்தியா ஸ்பெசிஃபிக் அப்டேட். ஸோ ட்ரெயினாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே இதை நம்பி தான் வந்து டெய்லி வந்து ஓடிட்டு இருக்கோம் இந்தியாவில். ஸோ இதற்குண்டான ஒரு அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினோ பஸ்ஸோ டிலே ஆச்சு இல்லை எங்கே இருக்குது என்ன அப்படின்ற அப்டேட்ஸ் எல்லாமே நமக்கு கூகுள் மேப்ஸ்லேயே வரக்கூடிய அளவில் இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய ஃபீச்சர். நல்லா கரெக்டாக வந்து சிட்டிஸில் மட்டும் இல்லாமல் எல்லா இடங்கள்லையுமே இது வந்து அக்யூரேட்டாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா ஒரு செம விஷயமா இருக்கும். கூகுள் மேப்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் எல்லாருக்குமே. ஏசுடைய ஜென்ஃபோன் இனிமேட்டு கிடையாதா? அப்போ ஜென்ஃபோன் வச்சிருக்கவங்க நிலைமை எல்லாம் என்ன அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு ட்விட்டர்லையும் சரி மெயிலும் சரி போட்டிருந்தீங்க. அவ்வளோ கன்ஃபியூஷன்லாம் வேணாங்க. ஏசுடைய மொபைல் சேல் ஆகிட்டே தான் இருக்கும், ஆனவங்களுக்கும் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது, அப்டேட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஜென்ஃபோன் அப்படின்ற அந்த பேர் மட்டும் தான் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரேட்மார்க் கிளைம் வந்து பண்ணியிருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. யார் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜென் மொபைல்ஸ் அப்படின்ற கம்பெனி, இது எங்களுடைய ட்ரேட்மார்க், நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏசுஸ் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, பட் எதுவுமே வேலைக்கு ஆகலை இன்னைக்கு வரைக்கும். நெக்ஸ்ட் இயரிங்கில் மேபி ஏதாச்சும் சேஞ்ச் ஆகலாம். பட் அது வரைக்கும் ஜென்ஃபோன், அந்த ஜென்ஃபோன் அப்படின்ற அந்த பேரே வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஜென் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் காரணமாக ஏசுஸ் உடைய ஜென்ஃபோன் 6 இப்போ வந்து ஜூன் 19 லான்ச் ஆகிறதா இருந்த அந்த மொபைலுடைய பெயரை வந்து ஏசுஸ் ஜென்ஃபோன் 6G அப்படின்னு வைக்காம வெறும் ஏசுஸ் 6G அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. அவ்வளவுதான். மற்றபடி உங்ககிட்ட இருந்தாலும் சரி, நீங்க வாங்கணும் அப்படின்னாலும் சரி, இந்த பேரை தவிர மற்றது எல்லாமே அதே தான். ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். ரெட்மியுடைய K20 இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறது அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 5 வாரம் மட்டுமே இருக்குது. ஸோ இது வந்து சைனாவில் லான்ச் ஆன அந்த மாடலை விட இன்னும் கொஞ்சம் சீப்பான ப்ரைஸிங்கில் லான்ச் ஆகும் அப்படின்னு போல சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அப்படி லான்ச் ஆச்சுன்னா நல்லா தான் இருக்கும். லான்ச் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் வருஷமா இந்த டெக் பற்றி எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அமேசான் அப்படின்றது வெறும் ஷாப்பிங்கில் மட்டும் கிடையாது, இவங்க ஃபோனை கூட லான்ச் பண்ணாங்க. ஆமாங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபயர் ஃபோன் அப்படின்ற ஒரு ஃபோனை லான்ச் பண்ணாங்க. ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப்பாக போச்சு. அதை வந்து அதை செக்மெண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் திரும்பவும் இவங்க மொபைல் செக்மெண்ட்டில் என்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறதா ஒரு சில நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. யூஎஸ்ல இருக்கக்கூடிய T-Mobileஸ்ல ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவங்க பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்காக இருக்கும், மொபைல் கார்டு, ஸ்பெக்ட்ரம் கார்டு, இன்னும் எந்த டீட்டெயில்ஸும் எக்ஸாக்டாக தெரியல. வரும்பொழுது பொறுத்து இருந்து பார்க்கலாம். பிகாஸ் அமேசான் உள்ள நுழையும் போது கண்டிப்பாக அதில் வேற ஒரு டைமென்ஷன் எடுத்துட்டு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. நாசாவுடைய இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? அடுத்த 2020 ஆண்டு முதல் வருஷத்துக்கு 2 தடவை அவங்க வந்து டூரிஸ்ட்டை வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப போறதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 30 நாளுக்கான ஒரு பேக்கேஜா வந்து இதை அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனால் ஒரு டேக்கு பே பண்ணக்கூடிய அந்த ரெண்ட் அப்படின்றது 24,30,000 ரூபாய்.
ஒரு நைட்டுக்கு 24,30,000 ரூபாய் வந்து நீங்கள் கொடுக்கணும். 30 நாளைக்கு எவ்வளோ ஆகுதுன்றது நீங்களே கணக்கு போடுங்க. யாராச்சும் போகணுன்னு அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா போயிட்டு வாங்க. இந்த நியூஸை சொன்னதுக்கு எனக்கும் ஒரு 2 நாள் காசை கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இப்போ ஹோம் மினிஸ்ட்ரி கிட்டையும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் கிட்டையும் ஒரு சில டிஸ்கஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, இப்போ 5G ரோல் அவுட் பண்ணக்கூடிய இந்த சமயத்தில் ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன்லேருந்து பல விஷயங்கள் வந்து 5G பற்றி முன்னெடுத்துட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் Huaweiவும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Huaweiக்கு ஏற்கனவே US வந்து தடை போட்டிருக்கு. சைனீஸ் வந்து பேக் டோரில் ஏதாச்சும் வந்து வேவு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் இந்தியாலையும் அது நடக்குமா, ஒருவேளை நடந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றதுனால ஒரு அர்ஜென்சியான இந்த மீட்டிங் வந்து வச்சிருக்காங்க. இது எந்த விதத்தில் வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் Huawei தரப்பு வந்து எந்த ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. பார்க்கலாம். இந்தியாவோட சேஃப்டின்றது ரொம்பவே முக்கியம். அது கண்டிப்பாக கரெக்டாக இருந்ததுன்னா அலோவ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அமேசானில் ஃபேப் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ சேல் ஸ்டார்ட் ஆகும்போது 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரைக்கும் அமேசானில் பல விதமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு மிகப்பெரிய ஆஃபர்ஸ் இருக்க போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 60, iPhone X அப்படின்றது போல பல விதமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கும். ஸோ எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒர்த்தாக இருக்குன்றதை பார்த்து பொறுமையாக டிசைட் பண்ணி வாங்க. என்னால் முடிஞ்சதுன்னா நானும் டெடிக்கேட்டடாக வந்து நம்மளுடைய சோஷியல் மீடியா சைட்ஸில் ஒரு ஒர்த்தான ஆஃபர் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் இன்னும் அந்த சோஷியல் மீடியா சைட்ஸில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் குரூப்பில் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அயன்மேன் எல்லாருக்குமே தெரியும்ல. அயன்மேன் இப்போ ஒரு புது டெக்னாலஜி வந்து கொண்டு வர போறாரு. என்னடா சொல்ற, அயன்மேன் இருக்காரா அப்படின்னு கேட்காதீங்க. ஸ்பாய்லர் அலர்ட்ஸ், மற்றவங்களுக்கு சொல்லாதீங்க படம் பார்க்காதவங்களுக்கு. எஸ், அயன்மேனா நடித்தவர் ராபர்ட் டவுனி ஜூனியர் அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில டெக்னாலஜிஸை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஒரு இனோவேஷன் வந்து கொண்டு வரதுக்கு நான் கண்டிப்பாக வந்து உதவி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னா, ஏஐ மூலியமாக, அதாவது ரோபோட்டிக்ஸ் ப்ளஸ் நானோ டெக்னாலஜி இது ரெண்டுத்தோட காம்பினேஷனில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொல்யூஷன் குப்பைகளை வந்து க்ளீன் பண்ண போகிறேன் அடுத்த 10 வருஷத்துக்கான அந்த டார்கெட் வந்து எனக்கு அதுவாக தான் இருக்குது அப்படின்றது போல சொல்கிறாங்க. இதுக்கான ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்து நான் வந்து சேர்ந்து வந்து செய்ய போகிறேன் அப்படின்றது போல சொல்லியிருக்கார். பட் வெறும் படத்தில் மட்டும் அயன்மேனை பார்த்ததை விட நேரில் உண்மையிலே அயன்மேன் என்ன பண்ணுவாரோ அந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார். அவர் அயன்மேனாவே வாழ்ந்து இருக்கார் போல. அந்த அளவுக்கு வந்து இந்த டெக்னாலஜி வந்து அவர் யோசிக்கும் போதே தெரியுது. அதை கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம பக்கத்தில் அயன்மேன் வந்து நின்று என்னப்பா என்ன பண்ற, உங்க ஊர்ல குப்பெல்லாம் எப்படி இருக்கு, க்ளீன் பண்ணலாமா, நீ வரையா அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்க. கிரிப்டோ ஸ்டார்ட் அப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாமே, அவங்களுடைய கஸ்டமர் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இவங்களே ஹேக் பண்ணியிருக்காங்க. அப்படி ஹேக் பண்ணதுனால மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா KTM அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோமோடோ கரன்சியை வந்து 86 கோடி ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பிட்காயின் சொல்லக்கூடிய அந்த கரன்சி வந்து 5 கோடி இது எல்லாத்தையுமே வந்து காப்பாற்றிருக்காங்க. எப்படி தான் அவங்கள ஹேக் பண்ணி காப்பாற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சர்வரில் அவங்க வந்து அந்த வாலெட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு சில லூப் ஹோல்ஸ் இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. அதன் மூலிமா யாராச்சும் ஹேக்கர் வந்து அவங்களுடைய கஸ்டமருடைய எந்த ஒரு அக்கௌண்ட்டையும் ஹேக் பண்ண முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சதுனால அதுக்கு பேட்ச் ரிலீஸ் பண்ணி ஒவ்வொரு கஸ்டமருக்கும் சொல்லி அப்டேட் பண்றதுக்கு பதிலாக முதல்ல நம்மளே ஹேக் பண்ணிடலாம், அந்த லூப் ஹோல் மூலமா இருக்கிற காசெல்லாம் மொத்தமா எடுத்தலாம்னு சொல்லி இவங்களே எடுத்து இவங்க அக்கௌண்ட்ல வச்சிருக்காங்க. இப்போ ஒரு கஸ்டமரா அவங்க எவ்வளவு வச்சிருந்தாங்களோ அதை பார்த்து கஸ்டமர் வந்து கேட்கும்பொழுது அது ஃபார்ம் எல்லாம் ஃபில் அப் பண்ணி இப்போ திரும்ப வந்து காசு கொடுக்க போறாங்க. நல்லா இருக்குல்ல, நம்மளுடைய அக்கௌண்ட்டை நம்மளே ஹேக் பண்ணி அதை கரெக்டாக வந்து கொடுக்கறது ஒரு பிரில்லியன்ட் ஐடியா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வாரம் பல விதமான டெக் செய்திகள் பார்த்தோம். பட் இது மட்டும் கிடையாது. லாஸ்ட் வீக் பிரைம் நியூஸ்ல வந்த சூப்பர் கமெண்டர்ஸ் யார் அப்படின்னா, சூப்பர் கமெண்டர்ஸ் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்பாக M40 அப்படின்னு நம்ம ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட் வந்தது. ஸோ அந்த கமெண்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கமெண்ட். அதுக்கு அடுத்தபடியாக கடந்த வர பிரைம் நியூஸ்க்கான சூப்பர் கமெண்டர் கவிதா அருள், நதீம் ஜிலானி அண்ட் கிறிஸ்டல் சந்தோஷ். ஸோ அனைவருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ இது போல கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜியும் கிடைச்சது. ஸோ நண்பர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். இவங்க மட்டும் கிடையாது, நிறைய பேர் போட்டிருந்தாங்க. பட் ரேண்டமாக செலக்ட் பண்ணதுல 3 பேர் தான் வந்தாங்க. ஸோ இந்த வாரமும் நீங்களும் சூப்பர் கமெண்ட்டாக ஆகலாம். ஸோ மறக்காம கீழே வந்து உங்களோட முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக என்னென்ன விஷயங்கள் வந்து மோட்டிவேஷனாக கொடுக்க முடியுமோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ப்ளஸ் மேலே ஐ பட்டனில் சொன்னது மறக்காம ஓட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் என்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கே தெரியும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.